9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 21st யூனிட் பார்த்துட்டுருக்கோம். ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஸோ ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின், தாதுப்புகள். கார்போஹைட்ரேட்டுகள் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கலந்த ஒரு கரிம கூட்டுப்பொருள். எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ். இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டுகள். ஒற்றை சர்க்கரைனா குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரைனா சுக்ரோஸ், கூட்டு சர்க்கரைனா அப்படின்னா செல்லுலோஸ். புரதம்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தாகவும் கட்டமைப்பு செல் கட்டமைப்பு எல்லாத்துக்குமே வந்து புரதங்கள் தான். செல்கள் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கு புரதமானவை அமினோ அமிலங்களை கொண்டு உருவானவை. எசென்ஷியல் அமினோ அமிலங்கள் வந்து சில இது வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்காது. ஸோ உணவின் மூலமாக தான் பெறணும். என்னென்ன அப்படின்னா ஃபினைல் அலனைன், வேலைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபேன், மெத்தியோனைன், லூசைன், ஐசோலூசைன், லைசின், ஹிஸ்டிடைன். கொழுப்புகள் வந்து ஆற்றலை தருகின்றன, செல்லுக்கு அமைப்பை தருகின்றன, பராமரிப்பதில் வளர்ச்சிதை மாற்ற பணிகளிலும் ஈடுபடுகின்றன. அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள்னு அழைக்கப்படுது. அதை வந்து ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒமேகா கொழுப்பு அமிலம் சொல்கிறோம். விட்டமின்கள் வந்து மிகச்சிறிய அளவு தான் தேவைப்படும், பட் முக்கியமானது. டாக்டர் ஃபங்க் அப்படின்றவர் தான் விட்டமின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி முதல்ல வந்து ஆல்ஃபபெட்டிக்கலில் ஏ இருக்கனால இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் தோலால் வந்து விட்டமின் டி உருவாக்க முடியும். சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேலே தோலின் மீது விழும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்ற பொருள் தான் விட்டமின் டியாக மாறுது. விட்டமின் டி சூரிய ஒளி விட்டமின் அப்படின்றாங்க. விட்டமின் டி தான் கால்சியம் உறிஞ்சலுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து தாது உப்பு சத்துக்கள். தாது உப்புகள் வந்து கரிமப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்கள், எலும்புகள், ரத்தம், தசை, நரம்பு செல்களில் இவை அடங்கியுள்ளன. தாது உப்புகள் என்னென்னா என்பிகேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அது போக கால்சியம், மெக்னீஷியம். இது வந்து அத்தியாவசியமானது. இது போக வந்து குறைவாக தேவைப்படும் தனிமங்கள் நிறையா இருக்குது. அது கந்தகம், இரும்பு, குளோரின், கோபால்ட், தாமிரம், துத்தநாகம், மேக்னீசியம், மாலிப்டினம், அயோடின் மற்றும் செலினியம். இதெல்லாம் குறைவாக தேவைப்படிய தாதுப்புக்கள். கார்போஹைட்ரேட்டுகளில் இதில் இருக்குது தேன், கரும்பு, பழம், முழுதானியம், மாவுச்சத்து, காய்கறிகளில் இருக்குது. அடுத்து புரதம் இதில் இருக்குது லெக்மியூன்கள் அந்த பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கொட்டைகள், சோயாபீன்ஸ், பச்சை காய்கறிகள், மீன், கோழி, இறைச்சி, முட்டை, பால் பொருட்கள். அடுத்து கொழுப்பு இதில் இருக்குது முட்டை, மஞ்சள் கரு, இறைச்சி, நிறைவுற்ற எண்ணெயில் இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து 150 200 கிராம் தேவை. அதே மாதிரி வந்து புரதம் 40 கிராம் தேவை. அடுத்து வந்து கொலஸ்ட்ரால் வந்து 35 கிராம் தேவை. அடுத்து விட்டமின் ஏ. இது வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. நம்ம கேள்விப்பட்ட எல்லாமே கொழுப்பில் கரையும்ல வந்துடும். விட்டமின் சியை தவிர்த்து அது மட்டும் நீரில் கரையிறதுல வரும். விட்டமின் ஏன்னா கண்ணுக்கு நல்லதும்பாங்களே. ஸோ ரெட்டினால், கேரட், பப்பாளி, இலவகை காய்கறிகள், மீன், கல்லீரல் நிலை, முட்டையின் உட்கரு, பால் பொருட்கள் எல்லாமே. சீரோப்தால்மியா அப்படின்ற தோல் நோய், தோல் சீராக இருக்காமல் போயிடும். சீரோப்தால்மியா தோல் நோய்க்கு. அடுத்து நிக்டலோபியா நிற்கிற இடத்துல நிற்க வேண்டியதாக, கண்ணு தெரியாமல் போயிடும். மாலை கண் நோய்க்கு. உலர்ந்த கார்னியா மற்றும் இருவில் பார்க்க முடியாத நிலை, செதில் போன்ற தோல். அடுத்து விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால், கால்சியம் உறிஞ்சிறதுக்கு அது தேவை. முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், மீன், சிறுவெளிச்சத்திலிருந்து உருவாகுதல், ரிக்கட்ஸ் குழந்தைகளில் வந்து காணப்படுவது, கவட்டை கால்கள், குறைபாடுடைய மார்பகங்கள், புறா போன்ற மார்பு வளர்ச்சி. அடுத்து விட்டமின் இ வந்து டோகோஃபெரால், டோக்கியோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டோகோஃபெரால் முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால். எலிகளின் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க குறைபாடுகள். இது வந்து மலட்டுத்தன்மை. விட்டமின் கேனா குயினோனிலிருந்து பெறப்படுகிறது. இலைவகை காய்கறிகள், சோயாபீன்ஸ், பால். ரத்தம் புரிதல் நடைபெறாது. அதாவது கே ஃபார் கிங்னு வச்சுக்கிட்டோன்னா போரில் ரத்தம்லாம் வரும். ஸோ ரத்தம் புரிதல் நடைபெறாது. தாமதமாக ரத்தம் புரிதல்னால அதிக ரத்தம் வெளியேறுதல். விட்டமின் B1 அப்படின்னா வந்து தயமின். B1னா பெரிபெரி நோய், முழுதானியம், ஈஸ்ட், முட்டை, கல்லீரல், முளைக்கட்டிய பருப்பு வகைகள் இதிலலாம் இருக்குது. தசைகள், வலிமையற்று போதல், பக்கவாதம், நரம்புகளில் சிதைபெறும் நோய். பெரிபெரினா பெரிய நோய். ஸோ பக்கவாதம், நரம்புகளில் சிதைபெறுதல் இதெல்லாம் பெரிய நோய் தான். தசைகள், வலிமையற்று போதல். விட்டமின் B2னா பி வந்து கிட்டத்தட்ட R மாதிரியே இருக்குல்ல. ஸோ ரிபோஃப்ளேவின், எரிபோஃப்ளேவினிசிஸ் அப்படிம்பாங்க. பால், முட்டை, இதை வந்து முழுதானியம் எல்லாமே. அடுத்து கண்களில் எரினாலே கண்களில் எரிச்சல், வறண்ட தோல், உடல் வீக்கம், வாய் நுரங்களில் பிளவு. அடுத்து விட்டமின் B3னா நியாசின், நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறது. நீயா வந்து பிளாக்ரா, வேர்க்கடலை, உமி இதெல்லாம் தான் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து வாய் நுரங்களில் பிளவு, தோல் தடித்தல், ஞாபக மறதி, வயிற்றுப்போக்கு. அடுத்து விட்டமின் B6 அப்படின்றது பைரிடாக்சின். இது 6 இது 5. ஸோ 6 5 பைரிடாக்சின். இறைச்சி, மீன், முட்டை, தானியங்களில் தவிடு. 5னாலே வந்து ஸ்கின் ப்ராப்ளம், டெர்மாடைட்ஸ், செதில்கள் போன்ற தோல், நரம்பு குறைபாடுகள். அடுத்து விட்டமின் B12 அப்படின்னா சைனோகோபாலைனைன், உயிரை போக்கும் இரத்த சோகை, அதிகளவிலான இரத்த சோகை, தண்டுவட, நரம்பு குறைபாடுகள். அடுத்து விட்டமின் சினா அஸ்கார்பிக், ஸ்கர்வி நோய், ஈறுகள் வீக்கமடைந்த இரத்தம் அடிதல், புண்கள், குணமாவதில் தாமதம், பற்கள் மற்றும் எலும்பு
குறைபாடுகள். அடுத்து கால்சியமில் எது இருக்குன்னு தெரியும். பற்கள் எனாமலில் ப்ராப்ளம் வருது, ரத்தம் முறைதல், தசை சுருக்க செயல்பாடு, எலும்பு வளர்ச்சி குன்றுதல், சட்டக வளர்ச்சி, எலும்பில் துளை நோய். அடுத்து சோடியம் சாதாரண உப்பு குறைபாடுனால அமிலசார சமநிலை சீராகுதல், நரம்பு உணர்திறன், தசைப்பிடிப்பு, நரம்பு தொழில் இயலாமை. அடுத்து பொட்டாசியம்ன்றது வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கொட்டைகள், முழு தானியம், சிட்ரஸ் வகை பழங்கள், நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல், தசை சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை. சரியா, இதில் சோடியம் அப்படின்றது தசை பிடிப்பு, பொட்டாசியம் அப்படின்றது தசை சோர்வு. இது புக் பேக்கில் மேட்ச்சில் வரும். இரும்பு இல்லை பசலை, எல்லா கீரை, பேரிச்சம்பளம் இதெல்லாம் தெரியும். ஹீமோகுளோபின் முக்கிய குறைகளாக செயல்படுதல், இரத்த சோகை. அடுத்து அயோடின் அப்படின்னா பால், கடலிலிருந்து கிடைக்கும் உணவு, சதன் உப்பு, தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்குதல், முன்கழுத்து கலரினா காய்டர், அதான் அயோடின் குறைபாடுனால வர்றது. அடுத்து புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள். புரத குறைபாடு, ஆற்றல் குறைபாடு 2 நாளையும் வருது குவாசியோக்கர். அதாவது இவங்க கார்போஹைட்ரேட் நிறையா எடுத்துக்குவாங்க, பட் புரதம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வர்றது தான் குவாசியோக்கர் அப்படின்ற ஒரு டிசீஸு. இவங்க கார்போஹைட்ரேட், புரதம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இது 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வரும். இது 1 to 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வரும். இதுதான். அடுத்து உணவு பாதுகாப்பு முறை. இது பேசிக்காக புகையிடுறது, அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர், காமா கதிர், புற ஊதா கதிர்களெல்லாம் செலுத்தினோம்னா உணவு கெட்டு போகாமல் இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறது. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அது பழுக்கிற அந்த நிறமையே அதில் அழிஞ்சு போய் பழுப்பு நிறமாக இருக்கிறது ஒரு இருண்ட பழுப்பு நிறத்துக்கு, மஞ்சள் கலராக இருக்கிறது இருண்ட பழுப்பு நிறத்துக்கு மாறிடும், அது பழுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாஸ்டர் பயணம் அப்படின்னா பாஸ்டரைசேஷன்னா திரவ நிலையில் உள்ள ஒரு உணவுப் பொருளை எக்ஸாம்பிளுக்கு பால் 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிஷம் கொதிக்க வச்சு உடனே குளிர்ந்தால் அதான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலன்களில் அடைத்தல், காற்று புகாது நீராவி செலுத்தப்பட்டு அழுத்தப்பட்டதில் அடைத்தல். அடுத்து உப்பு சர்க்கரை சேர்க்கிறது. அடுத்து உப்பு சவுடு பிரபலம் மூலமாக ஈரம் உப்புக்கு போயிடும், ஸோ கெட்டு போகாது அப்படின்றாங்க. அடுத்து சர்க்கரை சேர்த்தல். அடுத்து எண்ணெய் சேர்க்குறது, ஊறுகாயிலலாம் எண்ணெய் சேர்க்குறது. அப்புறம் செயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள் என்னென்னா சோடியம் பென்சோயேட், பெண்ணை போட்டு வச்சுருது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் பென்சோயேட், அப்புறம் சிட்ரிக் அமிலம், மினிகம், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட். சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் பை போட்டு வைக்கிறது, பென் போட்டு வைக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜாம் இந்த மாதிரி பொருட்களில். அடுத்து அக்டோபர் 16, அக்டோபர்னா இது பிளேட் மாதிரி இருக்கா. 16ஆம் தேதி உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ உணவு பாதுகாப்பு, உணவு கெட்டுப்போவதை தடுத்தல் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இயற்கையாகவே சில பொருட்களில் கலப்படம் இருக்குது. என்னென்னா நச்சு காளான் இருக்கிறது, ஆப்பிள் மற்றும் செர்ரி நடுவில் இருக்க விதையில் ப்ரூசிக் அமிலம் இருக்கிறது, கடல் நச்சு, மீன் எண்ணெய் நச்சுப்படுதல்லாம் இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது. தெரியாமல் நடக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்துகள்லேருந்து அது ஃபுட்டுக்கும் வர்றது. அதுக்கப்புறம் பிராணிகள் ஏதாவது டேமேஜ் பண்ணுறது. அடுத்து கோழி பண்ணையில் எஸ்செரிச்சா கோலை, அப்புறம் சால்மோனெல்லா இனம் போன்ற நோய் விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் இருக்குமா. ஸோ அதனால் வர்றது. வேணும்னே வாண்டடாகவே நம்ம சில பொருட்களை சேர்க்குறோம். அது என்ன அப்படின்னா வினிகர், சிட்ரிக் அமிலம், சோடியம் பைகார்பனேட், அப்புறம் பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு, செயற்கை மாவு பொருள், உணவு நறுமணப் பொருள் எல்லாமே. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க கால்சியம் கார்பைடு. அடுத்து பச்சையாகவே வச்சுக்கிறதுக்கு, பச்சை பட்டாணி நிறத்திற்கு சேர்க்கப்படுறது, காரிய உலோகம், காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக. அடுத்து ஆப்பிள் மற்றும் பேரிக்காயில் செல்லாக் அப்படின்ற ஒரு வேக்ஸு, அதுக்கப்புறம் கார்னோபா அப்படின்ற வேக்ஸு. அடுத்து 1954 உணவு கலப்படம் தடுப்பு சட்டம், 1955 உணவு கலப்படம் தடுப்பு விதிகள். ஃபஸ்ட்டு சட்டத்தை போட்டு அடுத்த வருஷம் விதிகள் சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாக்கிறதுல ஊக்குவிப்பாகவும் அது முன்னேற்றத்திற்காகவும் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி உலக சுகாதார தினத்தன்று, அப்போ ஏப்ரல் 7 உலக 4/7 4/7 உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கமிட்டிருக்காங்க. அடுத்து இது என்னென்ன பாதுகாப்பு இதெல்லாம் நமக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎஸ்ஐ அப்படின்னா இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம், இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். பிஐஎஸ்னாலும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யப்படும் மின்பொருட்கள், சுவிட்சு, கேபிள் வயர், நீர் சுழற்றி, மின்சார மோட்டார், சமையலறையில் பயன்படுத்தும் பொருட்கள். எக்ஸ்ட்ராவாக சமையலறை பொருட்கள் மட்டும் வரும். இதுக்கெல்லாம் சான்றளிக்கிறது. அக்மார்க்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லாமே, பருப்பு, தேன், வெண்ணெய், எண்ணெய் எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ். எஃபிஓனா ஃப்ரூட் சம்மந்தப்பட்டது, பல உற்பத்தி பொருள், பல ரசம், ஜாமு, சாசு, பதப்படுத்தப்பட்ட கனிகள், எக்ஸ்ட்ராவாக காய்கறி, ஊறுகாய் வரும். இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம். இது எஃப்எஸ்எஸ்ஏனா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். இது கட்டுப்பாடு, இது தர நிர்ணய ஆணையம். இது புக் பேக்கில் வரும். உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை சுகாதாரத்தை பாதுகாப்பது, மேம்படுத்துவது. இதுதான் இதோட ஒர்க்கு.
அடுத்து பால் வந்து தண்ணி கலக்கலைன்னா அது வந்து என்ன பண்ணும், பொறுமையாக வந்து ஒரு இடத்துலேருந்து வலியும், அதோட அதில் தடம் தெரியும். தேனில் வந்து கலப்படம் இல்லைன்னா வந்து அது நல்லாவே எரியும், கலப்படம் இருந்துச்சுன்னா வெடிக்கும். சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். சாக் பீஸ் பொடி இருந்துச்சுன்னா வீழ்படிவாகும். காஃபி தூள் நீரில் மணக்கும், மிதக்கும். புளியங்கொட்டை பொடி கலக்கப்படும், அது நீரின் அடியில் போய் படியும். இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து 1954 தடுப்புச் சட்டம் நுகர்வோர் பொருளுக்கு குறைந்தபட்ச தர நிர்ணயம் நிகழப்பட்டது. எப்போனா 1954. அடுத்த மனித உடலில் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவு தேவைப்படுது விட்டமின்கள். சிட்ரஸ் வகை பழங்களை ஸ்கர்வி இதை சொன்னவர் யாருன்னா ஜேம்ஸ் லிண்ட். அடுத்து வெங்காயம் உருளைக்கிழங்கு முளைக்கிடுவது தடுக்கிறதுக்கு வந்து அது கதிர்வீச்சு முறை தான் தடுக்க முடியுமா. மத்திய அரசின் உணவு கட்டுப்பாடு சட்டம் 1954 உணவு கெட்டுப்போவதை காரணமாக உள்காரணியாக செயல்படுவது உணவின் ஈரத்தன்மை. உணவின் சரிவிகித அளவு எடுத்துக்கணுன்றாங்க. அடுத்து கலப்படம். விட்டமின் டினா சூரிய ஒளி. அடுத்து நீரை வெளியேற்றுதல் முறையில் நீரை வெளியேற்றுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்தியாவின் தயாரிக்கப்படும் கால்நடை மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு தான் அக்மார்னா அக்ரிகல்ச்சர். ஸோ கால்நடை மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு. தைராய்டு சுரப்பின் செயல்பாடுக்கு வந்து அயோடின் தான் காரணம். மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு விட்டமின் சிறிதளவு தான் தேவைப்படுது. விட்டமின் சி வந்து நீரில் கரையக்கூடியது. ஆமாம், அது எண்ணெயில் கரையக்கூடியதில் கொழுப்பில் கரையிறது இல்லாமல் நீரில் கரையிறதுல இருக்கும். உணவில் கொழுப்பு சத்து போதுமான இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும். வேளாண் உற்பத்தியில் ISI முத்திரை ஈடுபடுகிறது சொல்கிறாங்க. வேளாண்னாலே அக்மார்க்கு தான். அடுத்து இங்கே கால்சியம் குறைபாடானா என்ன வரும், ஆஸ்டியோபொரோசிஸ். சோடியம் குறைபாடாச்சுன்னா வந்து தசை பிடிப்பு. பொட்டாசியம் குறைபாடாச்சுன்னா தசை சோர்வு. இரும்பு குறைபாடுனா இரத்த சோகை. அயோடின்னா வந்து இந்த முன்கழுத்து கலலை. அடுத்து கால்சிஃபரால் அப்படின்றது வந்து விட்டமின் டி. ரிக்கெட்ஸ் நோய் முட்டை மீன் கல்லீரலில் இருக்குது. அடுத்து விட்டமின் ஏ ரெட்டினால் பப்பாளி மாலைக்கண் நோய். அஸ்கார்பினா சிட்ரஸ் பழங்கள் ஸ்கர்வி. அடுத்து விட்டமின் B1 தைமின்டா முழு தானியங்கள் பெரி. அடுத்து ISIனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். FBOனா ஃப்ரூட் ப்ராசஸிங் ஆர்டர். அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ஓகேவா. அடுத்து ஹீமோகுளோபின் இரும்பு உள்ளது. இரும்பு குறைபாடு இரத்த சோகை ஏற்படுத்துது. எல்லாமே கரெக்டு தான். அக்மார்க் ஒரு தர கட்டுப்பாட்டு நிறுவனம். ISI வந்து ஒரு தரத்தின் குறியீடு. ISIனாலே ஒரு குறியீடு. ISI முத்திரை குறியீடு. அக்மார்க் வந்து ஒரு கட்டுப்பாட்டு. அக்மார்க்னா கட்டுப்பாடு. அடுத்து உணவு அந்த அக்ரிகல்ச்சருக்கு தான் ஒரே கட்டுப்பாடாக இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுது. என்னென்னா ஈரப்பதத்தை நீக்க. அடுத்து வந்து கால்சியம் சத்துக்கு போனால் எலும்பின் வளர்ச்சி பாதிக்கக்கூடிய நிலையில் எலும்பு வளர்ச்சியை பாதிக்கிறது. அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.